கண்ணை போல பார்த்துக்கிறேன் என்ற சொல்லாடல் மக்கள் மத்தியில் நிலவுவதுண்டு. ஆனால் இங்கு கண்ணையே பாதுகாக்க வழியில்லை என்பதுதான் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவீதி. ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியானது 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது. இதில் கண் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக கண் சிகிச்சை பிரிவு, கண் அறுவை சிகிச்சை பிரிவு, உள்நோயாளிகள் பிரிவு போன்றவற்றை தனி வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. கண் பார்வையில் குறைபாடு, கண்ணில் நீர் வடிதல், கண் அழுத்தம், கண்ணில் சதை வளர்தல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்வர். இங்கு அறுவை சிகிச்சைக்கு 2 மருத்துவர்கள், பொது மருத்துவர் என மொத்தம் 3 மருத்துவர்கள், இவர்களுடன் கண் பரிசோதனை செய்யும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் 2 பேர் நீண்ட நாள் விடுப்பில் சென்ற நிலையில் மேலும் ஒரு மருத்துவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். கடந்த 2 மாதங்களாகவே கண் மருத்துவமனையில் மருத்துவர்களே இல்லாமல் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. யாரேனும் கண் சார்ந்த நோய்களுடன் சென்றால் அவர்களிடம் மருத்துவர் நாளை வருவார், நாளை மறுநாள் வருவார் என கட்டுக்கதைகளை அள்ளிவிட்டுள்ளனர் செவிலியர்கள். அதே நேரம் சிறு சிறு பிரச்சினை என்றால் செவிலியர்களே சிகிச்சை அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையை விட்டால் நோயாளிகள் பரமக்குடி அல்லது மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ பணியாற்றக்கூடிய டாக்டர் எல்லாருமே இன்றைக்கி தொடர்ந்த லீவில் போயிருக்கிறாங்க. போனதுக்கு பின்னாடி இன்றைக்கு கூட பல பேர் கண் சிகிச்சைக்காக வரும்போது இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஒன்று பரமக்குடி மாவட்ட மருத்துவமனைக்கு போங்க, அப்படி மதுரைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இங்கே பணியாற்றக்கூடிய டாக்டர் இன்றைக்கி லீவில் போனதுக்கு பின்னாடி மாவட்ட மருத்துவ நிர்வாகம் உடனடியாக கண் மருத்துவரை நியமிக்காமல் காலந்தாழ்த்துவது என்பது தனியார் மருத்துவமனை இங்கே செயல்படுது. ஒரு 4 மருத்துவமனை செயல்படுது. அதுக்கு அனுப்புறதுக்கு வழிவகை செய்யுதா மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு 20 பெட்டு இங்கே இருக்குது. கண் சிகிச்சைக்கான 20 படுக்கை வசதி இருக்குது. ஆனால் அதுக்கு உரிய டாக்டர் இல்லாத பார்த்தீங்கன்னா தினசரி கிராமங்களில் நகர்கள்லேருந்து வரக்கூடிய கிராம மக்கள் இன்னைக்கு ஏமாந்து போகக்கூடிய நிலைமை இருக்குது. உடனடியாக மாவட்ட மருத்துவத்துறை, மாவட்ட ஆட்சியர் உரிய கவனம் செலுத்தும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் தனியார் மருத்துவமனைகள் அரசு கண் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளை கவர்வதற்கு ஏஜெண்டுகளையும் நியமித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. பிற மாவட்டங்களில் மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு வந்தால் இங்கு மட்டும் மருத்துவர்களே இல்லாத மருத்துவமனையை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வது இல்லை என்றும் பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். நோயில் விழுந்த ஏழை மக்களுக்கு கோயிலாக விளங்கும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்களா? மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.